அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தில் எம்எல்ஏவாக ஆன பல பேரினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலையும் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஏன்னா முதல் முறை போட்டியிட்டு ஒரு டெபியூ எம்எல்ஏவாக ஆனவங்க நிறைய பேர். அந்த வகையில் தலைநகரினுடைய தொகுதிகள் ரொம்பவே கவனிக்கப்பட்ட தொகுதிகள். அப்படிப்பட்ட தொகுதியில் முதல் முறை போட்டியிட்டு தன்னுடைய முதல் தேர்தலிலேயே இருபெரும் கட்சிகளை தோற்கடித்த ஒரு வேட்பாளர், விஜய் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தர், விருகம்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு சபரிநாதன் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சபரிநாதன் சார் தாங்க தொகுதி எம்எல்ஏ. சபரிநாதன் நம்பிக்கை இருக்கோட ஓட்டு போட்டான் நல்லது செய்யணும் பார்ப்போம். எத்தனையோ பேர் ஜெயிச்சு இந்த இது ஆட்சி ஆண்டாலும் யாருமே இந்த கோயில் கட்ட முன் வரல. இது பெரிய விஷயம். விஜய் சாருக்கும் நன்றி, அவருக்கும் நன்றி. அவர் மேலே இப்போ இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த புகையில இதெல்லாம் ஒழிச்சிருக்காங்க, நிறைய இடத்துல இப்போ கிடைக்காம இருக்குது. அது வரைக்கும் நல்லது தான். இவர் புதுசாக வந்த முதலமைச்சர் தானே, அது மாதிரி இவர் நிர்வாகம் கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே ஜெயிக்க வச்சிருக்கிறது. இது ஓரளவு பரவாயில்ல, அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஏழைங்களுக்கு உதவி செய்கிறாங்க, எல்லாமே நல்லது செய்கிறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் எல்லாருமே ஈஸியாக தான் இருக்காங்க. இதே மாதிரியே போனால் நல்லா தான் இருக்கும். வந்து கேட்டு என்ன பிரச்சனை இருக்குன்றது கேட்டு அதை நிர்வாகம் கரெக்டாக பார்க்கக்கூடிய திறமை இருக்குன்றது நம்பிக்கை. அதெல்லாம் ஆரம்பிச்சுருந்தாங்கிறாரு, வந்து பார்க்குறாரு. டிரைவரினுடைய மகனாக இருந்து ஒரு எம்எல்ஏவாக ஆன கதை எப்படி இருக்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில். முதல்ல சபரிநாதன் அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய தந்தை ராஜேந்திரன் அவர்கள் விஜய் அவர்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக ஓட்டுநராக பணியாற்றிட்டு இருக்கிறவர். அண்ட் கடந்த சில வருடங்களாக உதவியாளராகவும் இருக்கிறார். இவரினுடைய மகன் தான் சபரிநாதன். சபரிநாதன் அவர்கள் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலிங்ஸ் எல்லாமே முடித்து அவர் டிப்ளமோ எடுத்து டிப்ளமோவில் மெக்கானிக்கலில் டிப்ளமோ எடுத்து முடித்து அப்புறம் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாரு. ஸோ பிடெக் மெக்கானிக்கல் அப்படிங்கிறது தான் அவருடைய கல்வி தகுதி. அதுக்கப்புறமா கொஞ்சம் பிஸ்னஸும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தன்னுடைய 21வது வயதில் விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து மக்கள் பணியில் ஈடுபடுறார். ஏன்னா பொதுவாக அரசியலுக்கு வரணும், அதுக்காக மக்கள் பணியில் ஈடுபடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தகவல். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாத்தையும் முடித்து ஸ்கூலிங் காலேஜு எல்லாத்தையும் முடித்து ஒரு 21வது வயதில் விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து தன்னுடைய மக்கள் பணியை ஆரம்பித்து தொடர்றார். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லணும். அவர் ஸ்கூலிங் முடித்தது அவர் சின்ன வயசில், அதாவது ஒரு எல்கேஜியிலேருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல்கேஜியிலேருந்து அவர் இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்குமே அவருடைய முழு கல்வி செலவையும் விஜய் அவர்கள் தான் பார்த்துக்கிட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஸ்பெஷலான ஒரு தகவல். ஸோ அப்படி அதெல்லாம் முடித்து அவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு தன்னுடைய மக்கள் பணியை, மக்களுக்கான நிறைய தொண்டுகளை, சேவைகளை ஆரம்பித்து செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கடின உழைப்பு அங்கே விஜய் அவர்களுக்கும் தெரிய வருது. அண்ட் 2024 காலகட்டத்தில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை உருவாக்கும் பொழுது அந்த கட்சியிலையும் தன்னை இணைச்சிக்கிறாரு திரு சபரிநாதன் அவர்கள். அப்படி இணைச்சிக்கிட்டு கட்சி பணியிலையும் மக்கள் பணியிலையும் சேர்ந்து ஈடுபடுறார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய உழைப்பை பார்த்துட்டு அவருக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கப்படுது. கட்சியில் அவருக்கு தென் சென்னையினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுது. அந்த பகுதியில் தாவேக்காவை வளர்க்கும் பணியில் ரொம்பவே மும்முரமாக ஈடுபட்டு அந்த பணியை ரொம்பவே நல்லபடியாக செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து வர்ற தகவல். அப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக 2026 தேர்தல் வருது. தேர்தல் வரும் பொழுது விருகம்பாக்கம் தொகுதி அப்படிங்கிறது பொதுவாக அந்த வீணு ஸ்டார்ட் ஆகிறதுனால, அதுவும் தலைநகரில் இருக்கிற ஒரு தொகுதி அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் வேளச்சேரி இந்த மாதிரி வேறு சில தொகுதிகள் இருந்தாலும் கூட அந்த வரிசையில் விருகம்பாக்கமும் கவனிக்கப்பட்டது. விருகம்பாக்கம் தொகுதியில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக போட்டியிடுவார் அப்படின்லாம் ஒரு பேச்சுக்கள் இருந்ததுனால விருகம்பாக்கம் தொகுதி நல்லாவே கவனிக்கப்பட்டுச்சு. பட் கடைசியில் அவர் விருகம்பாக்கம் தொகுதி நிற்கல, அவர் பெரம்பூர் தேர்வு செய்தார். இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் தன்னுடைய கார் ஓட்டுநரினுடைய உதவியாளரினுடைய மகனான சபரிநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறார்.
விருகம்பாக்கம் திரு ஆர் சபரிநாதன், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வில் விருகம்பாக்கம் தொகுதி சபரிநாதன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிவிக்கும் பொழுது ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாரு சபரிநாதன். அந்த இடத்துல நடந்த நிகழ்வுகள் நம்மளும் கொஞ்சம் பார்த்துருப்போம், இப்போவும் கூட பார்க்கலாம். அவரோட விஜய் அவர்களினுடைய காலில் விழுந்து வணங்கி அவர் ஆற தழுவி ரொம்ப கண்ணீர் மல்க நன்றி தெரிவிக்கும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அவர் மட்டும் இல்லாமல் கூடவே அவருடைய தந்தையாரும் ராஜேந்திரன் அவர்களும் கூடவே இருந்து ரொம்பவே நன்றி தெரிவித்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அக்கேஷன் அவங்களோட நடவடிக்கைகள் மூலமாக அவங்க எந்த அளவுக்கு விஜய் அவர்களோடு ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே. ஸோ தனக்கு விருகம்பாக்கம் தொகுதி அப்படிங்கிற அந்த தொகுதி வழங்கப்பட்டாச்சு, அங்கே வேட்பாளராக களமிறங்க போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்ட உடனே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் சபரிநாதன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே தொகுதியில் அதுக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாரோ அதை விட அதிகமாக தேர்தல் பணியில் அவர் கவனம் செலுத்தினார் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு தொகுதியில் வேலை செஞ்சு மக்கள் மத்தியில் ரொம்பவே பரிச்சயமாகி அங்கே தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் அவங்கள விட ரொம்பவே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். முதல்ல அந்த எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இருபெரும் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுகவை சேர்ந்த திரு பிரபாகர ராஜா அவர் ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான். அண்ட் மோரோவர் திமுக ஆளும் கட்சியாக வேற அந்த சமயத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டாக ஒரு எதிராக போட்டியிடக்கூடிய ஒருத்தராக திமுகவிலிருந்து பிரபாகர ராஜா இருந்தார். அண்ட் இந்த பக்கம் பார்த்தா அதிமுகவிலிருந்து விருகை விஎன் ரவி அவர்கள் இந்த பக்கம் போட்டியிடுறாரு. ஸோ இந்த இருபெரும் ஜாம்பவான் கட்சிகளை சேர்ந்தவர்களை சபரிநாதன் எப்படி டிஃபீட் பண்ண போகிறார், எப்படி தோற்கடிக்க போகிறார், ஜெயிக்க போகிறார் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ அதையெல்லாம் தாண்டி அவர் ஜெயிச்சு காட்டினார். அப்படி ஜெயிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது மொத்தமாக ஒரு 1,72,831 வாக்குகள் பதிவானது. அப்படி பதிவான வாக்குகளில் 76,092 வாக்குகளை வாங்கினார் சபரிநாதன். அதுவே 49,006 வாக்குகளை தான் திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா வாங்கியிருந்தார். ஸோ அதே மூன்றாவது இடத்துல விருகை ஆர்.என். ரவி அவர்கள் 38,767 வாக்குகளை வாங்கியிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 44% வாக்குகளை 44% வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று தன்னுடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றியை பதிவு பண்ணுறார் சபரிநாதன் அவர்கள். ஸோ அதோடு நிற்கலை அவருடைய பயணம். ஸோ எம்எல்ஏவாக ஒரு ஆகிட்ட அவருக்கு அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் அவருக்கு காத்திருந்தது. அதுவே அதுக்கு முன்னாடி அந்த வெற்றிக்கு பின்பாக பேசினவர் என்னுடைய தொகுதி மக்களினுடைய நலனுக்காக நான் ரொம்ப முழு மூச்சோடு நான் வேலை செய்வேன், பணியாற்றுவேன், தொகுதி மக்களினுடைய நலன்களுக்காக பணியாற்றுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ஜெயிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் பேசும் பொழுது சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ அப்படி முடித்து ஒரு எம்எல்ஏவாக ஆகினதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற இடத்துலேருந்து அடுத்த லெவல் அவருடைய வாழ்க்கை உயருது. சட்டமன்றத்தில் தாவேகா அரசு பொறுப்பேற்குது, பெரும்பான்மையை நிரூபித்து தாவேகா அரசு பொறுப்பேற்குது. அங்கே பெரும்பான்மை நிரூபிக்கிற அந்த சமயத்தில் இந்த பக்கம் ஒவ்வொரு கட்சிக்கும் சட்டமன்றத்திற்கான கொறடாக்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்த பக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சிக்கு அரசு கொறடா அப்படின்ற ஒருத்தர் நியமிக்கப்படுவார். ரொம்பவே முக்கியமான பதவி அது, அமைச்சர்களுக்கு நிகரான ஒரு பதவி அது. சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த கட்சியினுடைய, குறிப்பாக அது ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்களை ஹேண்டில் பண்ணுற, கண்ட்ரோல் பண்ணுற, அவங்களுக்கு லீடராக இருக்கிற ஒரு பதவி அது. ஸோ சட்டமன்றத்துக்குள்ளே என்னென்ன பண்ணணும், நம்ம தாவேகா சைட்லேருந்து என்னென்ன பண்ணணும், பேசணும், முடிவுகள் எடுக்கணும், நடவடிக்கைகள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுற ஒரு முக்கியமான பொறுப்பு அரசு கொறடா அப்படிங்கிறது. அந்த பொறுப்பு சபரிநாதன் அவர்களுக்கு வழங்கப்படுது. ஸோ ரொம்பவே அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அவர் எதிர்பார்த்துருப்பாரா அப்படிங்கிறது அவருக்கே தெரியாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு அரசினுடைய ஒரு
கொறடாவாக, தலைமை கொறடாவாக அவர் போய் உட்கார்ந்துருக்கிறார், அமர்ந்திருக்கிறார் அந்த பதவியில். அவர் சொல்கிற ஒரு விஷயம்லாம், என்னோட வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட நிலைமையை அடையிறதுக்கு என் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே தலைவர் விஜய் அவர்கள் தான் காரணம், என் வாழ்க்கையே அவரால் கிடைச்சது தான் அப்படிங்கிறது தான் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள். அவர்கிட்ட இருந்தும் அவருடைய தந்தையார்கிட்ட இருந்தும் வெளிப்படுற வார்த்தைகள். ரொம்பவே பணிவோடையும் நெகிழ்ச்சியோடையும் அவங்க குடும்பத்தார் இதை எங்கே போனாலும் இதை பதிவு பண்ணுறாங்க. அந்தளவுக்கு விஜய் அவர்கள் தன் உடன் இருந்த ஓட்டுநரும் உதவியாளருமான ராஜேந்திரன் அவர்களினுடைய குடும்பத்தை, அவருடைய பையனை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். அப்படிங்கிறதன் மூலமாக முதல்வர் விஜய் அவர்கள் மேலேயும் ஒரு நற்பார்வை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படியாக ஒரு கார் ஓட்டுநரினுடைய மகனாக இருந்து, ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தராக இருந்து, தற்போது தமிழக அரசினுடைய தலைமை கொறடாவாக உயர்ந்திருக்கிறார் சபரிநாதன் அவர்கள். அண்டு அவர் ஒரு எம்எல்ஏவாக ஆனதுக்கப்புறமா அவர் சொன்ன அந்த வார்த்தை, என்னுடைய தொகுதி மக்களுக்கான நல்ல விஷயங்களை, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறது, அந்த வழியில் தான் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. தொகுதி மக்களினுடைய குறைகள் ஏதாவது தெரிய வரும் பொழுது அதுக்கு உடனுக்குடனாக அவர் செயல்படுறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது, ஒரு செலிபிரிட்டி ஒருத்தவங்க, ஐ திங்க் ஒரு நடிகைன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு அந்த பிளாட்ஃபாரத்தில் அவங்க ப்ராப்பராக பாதசாரிகள் யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு நிறைந்த ஒரு வீடியோவை எடுத்து போடுறாங்க. அதுக்கு உடனடியாக அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பிரச்சனையை அவர் சரி பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுல அவர் ரொம்பவே கவனம் செலுத்துகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம கூட தேர்தல் நேரத்தில் அந்த தொகுதிக்கு போயிருந்து அங்கே நான் போயிருந்தேன். அந்த மாதிரி போயிருந்தப்போ அங்கே விசாரிக்கும் பொழுது சில முக்கியமான தொகுதி பிரச்சனைகளாகலாம் சொல்கிறது அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பட்டா பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பட்டா பிரச்சனையாக இருக்கட்டும், அப்புறம் சில இடங்களில் போதைப்பொருள் புழக்கம் இருக்குது, பள்ளிகளுக்கு பக்கத்துலேயும் கூட, இப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணாங்க அங்கே இருந்த மக்கள். இதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய சவால் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. அதை எல்லாத்தையும் சரி பண்ணுற நடவடிக்கையும் விஷனும் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதும் அவரை சுற்றி இருப்பவர்கள் சொல்கிற தகவல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து பார்க்கலாம் அவருடைய செயல்பாடுகளை. ஆனால் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, ஒரு கார் ஓட்டுநரினுடைய மகனாக பிறந்து, தற்போது அரசு தலைமை கொறடாவாக அவர் உருவாகி இருக்கிற சபரிநாதன் அவர்கள் தன்னுடைய பணியை மென்மேலும் சிறப்பாக செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை நம்ம இந்த இடத்துல தெரிவித்து அவர் தொடர்பான இந்த வீடியோவை தற்போதைக்கு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.